எல்லாருக்கும் வணக்கம் guys. இந்த வீடியோவில் நம்ம யூரோஎஸ்டி இந்த வீக்கோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நடங்கிறதே ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். போன வீக்கில் ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக இந்த 4 hour ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். அது வரைக்கும் நம்ம செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும், எல்லாமே பைக்குள்ளே இது சினாரியோ பார்க்கலாம் அப்படிங்கிற இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அதோட டார்கெட் எது வரை வைக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வீக்கோட கேண்டில் ஹை, மந்தோட கேண்டில் ஹை வரை நான் வைக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் கரெக்டாக அந்த கேண்டிலோட ஹை வரை போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. அதில் 4 hour சப்ளை ஜோன் இருந்துச்சு. அந்த 4 hour சப்ளை ஜோனை நான் டேயோட சப்ளை ஜோன் போகும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அது போகலை. ஆனால் 4 hour சப்ளை ஜோனில் வந்து அந்த மார்க்கெட் இது மந்தோட கேண்டில் ஹை, இந்த பிளாக் கலர் போன வீக்கோட யூரோ எஸ்டிஆர் ஃபோர்காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஒரு தடவை யாரும் பார்க்கல அப்படின்னா ரிட்டர்ன் ஒருக்கா பார்த்துட்டு நீங்கள் இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். போன வீக்லேயே சொல்லியிருந்தேன், இந்த பிளாக் கலர் லைனுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வர்றதுக்கு பாசிபிள் நிறையா இருக்குது. ஏன்னா இது மந்தோட கீழே மந்த் கேண்டிலோட செல் சைட் லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணதால கண்டிப்பாக மார்க்கெட் கண்டிப்பாக பை சைட் லிக்விடிட்டிக்கு போகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கெட் கரெக்டாக பை சைட் லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணிட்டு டார்கெட்டுமே நான் அந்த ரேஞ்ச் தான் வைக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதில் இன்னொரு இது என்ன இருந்துச்சுன்னா 4 hours சப்ளை ஜோன் இருந்துச்சு. மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் போகுங்கிறத தாண்டி இப்போ இந்த ரேஞ்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரேஞ்சில் ஏதோ ஒரு பிஓஇ இல்லை சப்ளை ஜோன் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் சான்சஸ் அதிகம். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதனால கண்டிப்பாக மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரீம் போக சான்ஸ் இல்லை. ஆனால் இந்த சப்ளை ஜோன்லேருந்து அவங்க மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இது 4 hour சப்ளை ஜோன். இது சின்ன ஒரு ஏஎம்டி மெத்தடு கொடுத்து இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. ஒரு சின்ன ஏஎம்டி மெத்தடு கொடுத்து ரிட்டன் அவங்க அதுலேருந்து இது 4 hour சப்ளை ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணோம். அதுலேருந்து ரிட்டன் மார்க்கெட் ஒரு சின்ன டேப் பண்ணி மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிவர்சிங் இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே 4 hours ஐடியாமே அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ ரீசெண்ட் ஐடியம் இது வந்து கீழே ப்ரீவியஸாக மார்க் பண்ணேன், அது டேயோட ஐடியம். 4 hours ஐடியம் இதில் மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ கரண்ட் 4 hours ஐடியம் போன வீக் சேஞ்ச் ஆச்சு. அது கரெக்டாக இந்த ப்ளூ லைன், இது அப் ட்ரெண்டோட 4 hours ஐடியம். இது கரெக்டாக அவங்க வெனஸ்டே லண்டன் செக்ஷன்லேயே அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க 4 hours ஐடியம். இதுதான் அந்த 4 hours இந்த ப்ளூ கலர் லைனு. அவங்க வெனஸ்டேவே இது பிரேக் பண்ணிட்டாங்க. அப்போ நான் இதுலேருந்து ஒரு செல் ட்ரேட் எடுத்தேன். அது எதுலன்னு பார்த்தேன்னா கரெக்டாக இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ரீடெஸ்ட் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். அதே மாதிரி அது ரீடெஸ்ட் வந்துச்சு. கரெக்டாக இந்த ஜோன் மார்க்கெட் இந்த ரெண்டு இதுவுமே கொஞ்சம் ரேலி 4 hours கேண்டில் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு தான் நான் எடுத்தேன். அது மாதிரி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் அது இந்த கரண்ட் இந்த இம்பல்ஸ்க்குள்ளே ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இம்பல்ஸ் மார்க்கெட் அழகாக ஒரு ரீடெஸ்ட் வந்துச்சு. வந்து கரெக்டாக எனக்கு நான் எப்போ ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா இந்த கேண்டில் இது க்ளோஸ் ஆன அப்புறம் ட்ரேட் எடுத்தேன். கரெக்டாக இந்த 4 hours கேண்டில் எதுக்கு அப்படின்னா இப்போ இங்கேருந்து பையர்ஸ் உள்ள வராங்க. அடுத்த 4 hours கேண்டில் அவங்க எடுக்கிற வரைக்குமே நான் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுப்பேன். அதனால செல்லர்ஸ் டாமினேஷனில் இருக்காங்கன்னு அவங்க ஒரு சப்ளை ஜோனையோ இல்லை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ அவங்க தொட்டப்புறம் அவங்க அதை காமிக்கணும், செல்லர்ஸ் டாமினேஷனில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால் கரெக்டாக இந்த இடத்துல வந்து எதிர்த்து நான் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தேன். அதே மாதிரி இன்னும் டார்கெட்னு வைக்கல. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். இப்போ ஸ்டாப் லாஸ் இப்போ நான் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். இந்த இதை பிரேக் பண்ண பிறகு ஒரு சின்ன ரீடெஸ்ட் இதில் மேலேயே வந்துச்சு. நான் இதுலேயே இடத்துலேயே ட்ரேட் எடுத்துட்டேன். ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக இந்த ஜோனுக்கு மேலே வச்சுருந்தேன். அது ஏன் இந்த ஜோனுக்கு மேலே வச்சுருந்தேன் அப்படின்னா டார்கெட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. டார்கெட் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எது வரை வைக்கணும் அப்படின்ட்டு. ஸ்டாப் லாஸ் எதுக்கு நான் இந்த ஜோனுக்கு மேலே வச்சுருந்தேன் அப்படின்னா அதுக்கு ரீசனும் இருக்குது. ஏன்னா இது வந்து உங்களுக்கே தெரியும், இது 4 hours ஐடியமே எடுத்திருக்கு. அப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் நமக்கு வந்து இந்த 4 hours ஹை கேண்டில் இந்த ஹையோட இதுவும் கரெக்டாக இந்த இதுதான் நமக்கு ட்ரேடிங் ரேஞ்சாக இருக்கும். இந்த ப்ளூ கலர் லைனும் இந்த 2 ப்ளூ கலர் லைன் நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த 2 ப்ளூ கலர் லைன் தான் உங்களுக்கு ட்ரேடிங் ரேஞ்ச். அப்போ நம்ம இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக ஸ்விங் ஹைக்கு மேலே தான் வைக்கணுமே தவிர ஸ்விங் லோவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் இன்னொரு இது என்னென்னா 15 minutes ஆர்டர் பிளாக்கும் அதில் இருக்குது, மேலே 4 hours ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. இது ஒரு 4 hours ஆர்டர் பிளாக், மைனர் ஆர்டர் பிளாக். இது 4 hours ஆர்டர் பிளாக். இந்த ரேஞ்ச் இந்த பிளாக் கலர் ஹைலைட்டு. அதே மாதிரி இதில் 15 minutes ஆர்டர் பிளாக்கும் இதில் ஒன்று இருந்துச்சு. 15 minutes பிஓஇ இருந்துச்சு, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த அரவுண்ட் இந்த ரேஞ்ச் 15 minutes பிஓஇ இந்த இடத்துல இருக்குது. மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இதை ஹண்ட் பண்ண கூட வரலாம் அப்படிங்கிற இதில் நான் வந்து ஸ்டாப் லாஸை ட்ரேடை இதில் முன்னவிட்டே எடுத்துட்டேன். ஸ்டாப் லாஸை மட்டும் ஜோனுக்கு மேலே வச்சுருந்தேன். இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, ட்ரேட் ரன் ஆகலை, ரன்னிங்கில் தான் இருக்குது.
இது 15 மினிட்ஸோட பிஓ. மேபி மார்க்கெட் இந்த இதை பிரேக் பண்ணிருச்சு. இப்போ 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, அப்போ 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடுத்த ஐடியமா இது ஃபார்ம் ஆயிரும். டவுன் ட்ரெண்டோட ஐடியமா இது ஃபார்ம் ஆயிரும். 4 ஹவர்ஸ் கேண்டில் இந்த இந்த ரேஞ்சுக்கு பிரேக் ஆயிடுச்சு அரௌண்ட் 17.33. இந்த ரேஞ்ச் அவங்க 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா, அப்போ 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் இது அடுத்த ஐடியமா ஃபார்ம் ஆயிரும். அப்போ அடுத்த ஐடியம்னா அடுத்த 4 ஹவர்ஸோட ஐடியமா இது ஆக்ட் ஆகும். இது டவுன் சைடு வர்றதுல டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு. அதுலேருந்து அடுத்த ஐடியம் நம்ம அப் ட்ரெண்டுக்கு போனால் அடுத்த 4 ஹவர்ஸ் ஐடியம் எடுத்தால் தான் போகும். அதனால் அந்த ஐடியமாக இது நமக்கு சேஞ்ச் ஆகும். இன்னும் பிரேக் ஆகல, பிரேக் ஆகலாம். மேபி ரிட்டன் ஒன்று பிரேக் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இதில் இருக்க ஆர்டர் பிளாக்கு போயிட்டு இப்போ இதில் இருக்குது மேபி இது பிரேக் பண்ணலாம், ஒரு சினாரியோ நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் ஆகாமல் கூட இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்ல போய் டேப் ஆகிட்டு கூட ரிட்டன் அவங்க கீழே வரலாம். ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வர்றதுக்குள்ள பாசிபிள் அதிகம். ஏன்னா மேபி 4 ஹவர்ஸோட ஐடியம் அது எடுத்ததுனால கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ஓவரால் இம்பல்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ரீகரெக்ஷன் அவங்க கொடுப்பாங்க. இப்போ இது டேயோட ஐடியம் ஃபைனல், டேயோட ஐடியம் கீழே இருக்குது, இது டே இந்த லோ, கரெக்டாக இந்த லோவில் இருக்கு இந்த ஹை, கண்டிப்பாக அவங்க ஒரு ரீகரெக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் டார்கெட் கண்டிப்பாக இந்த அதுமாரி இதில் டேயோட ஐடியாமும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் கண்டிப்பாக நம்ம இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம வைக்கணும். ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒன்று நீங்கள் டார்கெட் வராலும் சரி, இல்லை அதுலேருந்து இது ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, மறுபடியும் 4 ஹவர்ஸ் ஐடியாமல் பிரேக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்தா நீங்கள் இதுலேருந்து பை கொடுக்கலாம், ஆர்டரை க்ளோஸ் பண்ணி. இல்லை அவங்க அதுலேருந்து பிரேக் ஆகலை, 4 ஹவர்ஸ் ஐடியமோ இல்லை ரிவர்சல் பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆகலாம், அந்த ட்ரேட் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே எக்ஸ்ட்ரீம் வந்துடும், அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ நிற்கிற ஏரியா எதுக்கு ஏன் இந்த ஒரு நாள் 2 நாளில் இதுலேயே நின்றுச்சு? ஏன்னா புதன்கிழமையே அவங்க லண்டன் செக்ஷன்லேயே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீதி வேலன் வெள்ளி இந்த 2 நாள் அவங்க மார்க்கெட் ஏன் அதுலேயே ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது டே ஐடியம் டு நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமோட ஐடியமாக கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். 4 ஹவர்ஸ் ஐடியம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அது போல் டேயோட ஐடியம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ டேயோட ஐடியம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அந்த டேயோட ஐடியம் டு இந்த ஹை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா தான். அதனால தான் அந்த மார்க்கெட் 2 நாளாக இதிலேயே நின்று கன்சல்டேட் ஆன மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன அக்குமுலேஷன் மாதிரி. இன்னும் அவங்க இதை பிரேக் பண்ணலை. நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஐடியம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே அந்த ஐடியாவை பிரேக் பண்ண பிறகு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ நான் இது மைனர் ஐடியம் எதுக்கு நான் 4 ஹவர்ஸில் நான் இதுக்கு ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் ஐடியம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஸ்விங் லோ டு இந்த கரண்ட் ஸ்விங் லோ, இந்த பிளாக் கலர் இந்த ஸ்விங் லோ கலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இந்த எல்லோ, அந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் வந்து ஃபுல்லாகவே 4 ஹவர்ஸ் ஐடியம் தான் தவிர டே ஐடியம் கிடையாது. டே ஐடியமும் உள்ள வந்து டேல தான் டே டைம் ஃப்ரேமில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தவிர இந்த ஸ்விங் டு இந்த ஸ்விங் வந்து 4 ஹவர்ஸ் ஐடியம் தான் அவங்க ஃபார்ம் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ மேபி ஒரு 4 ஹவர்ஸ் ஐடியமாக அவங்க எடுத்ததுனால கண்டிப்பாக ஓவரால் இந்த இம்பல்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வரலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நான் இந்த ட்ரேடை இதில் எடுத்தேன். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். அதனால் இந்த ட்ரேடை நான் எடுத்த காரணம் அதுதான். சரி மேபி கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ரீடெஸ்ட் வரும் அப்படிங்கிற இதில் தான் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். அரௌண்ட் ஒரு 1000 பிக்ஸ் கண்டிப்பாக இது கிடைக்கும். 0.1 லாட் போட்டிருந்தா கூட $100 நம்ம இதில் நம்ம எடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வர ஃபஸ்ட் டார்கெட் வைக்க சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த டே ஐடியமாக அவங்க எடுத்துட்டாங்க கூட மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இந்த லோவுக்கு வந்துடும். இப்போது இந்த லோக்கு வருமா வராதா அப்படிங்கிறது இன்னும் 2 கன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சினாரியோ எப்படின்னா, அது மாதிரி பைக்கு வந்து இப்போதைக்கு பை ஆக வேண்டாம். பைக்கு நீங்கள் அடுத்த பை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹையை அவங்க பிரேக் பண்ணணும். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் இந்த இதில் இருக்க சப்ளை சோன் 4 ஹவர் சப்ளை சோன் சொல்லியிருந்தாலும் இந்த சோனை அவங்க பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக பைக்கு யாரும் போகாதுங்க. அது என்றைக்குமே ரிஸ்க்கு தான். அதே மாதிரி இப்போ இதில் இன்னொரு சினாரியோ என்னென்னா, இதில் வந்து டேயோட ஐடியம் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. இதில் ஒரு டேயோட ஐடியம் மைனர் ஐடியம் கீழே ஃபார்ம் பண்ணி தான் அவங்க மேலே வந்திருக்காங்க. இருக்கலாம் இந்த ஐடியா அரௌண்ட் இந்த 2 இம்பல்ஸ் வரும் இந்த ஐடியம். இது வந்து டேயோட ஐடியமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ மேபி இதில் ஒரு டே ஐடியம் கூட அவங்க ஃபார்ம் பண்ணலாம். இதில் எப்படி ஒரு ரிவர்சல் இது மாதிரி கொடுத்து கூட அவங்க டே ஐடியம் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுலையும் இப்போ இதில் இருக்குது. ஒரு சின்ன டே ஐடியமும் ஃபார்ம் பண்ணலாம். இது வர இப்போ கேண்டல்ஸாக பைஸ் இது பண்ணிட்டு கூட ரிட்டன் அதை அக்ரெசிவாக கூட அவங்க ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்து பிரேக் பண்ணலாம். டே ஐடியம் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் சினாரியோ கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு தான் அந்த ஸ்டாப் லாஸை வந்து இந்த ஜோனுக்கு மேலே வச்சுச்சேன். அந்த ஜோனுக்கு வந்து டே கேண்டில் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் யாரும் பைக்கான ட்ரேடு போகாதுங்க. ஏன்னா பைக்கான ட்ரேட் இது கிடையாது. இது ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டு வர்றது தான், ஃபுல்லாகவே பியரிஷ் தான். அதனால் யாருக்கும் பைக்கு போக வேண்டாம். செல் சைடுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பார்த்து போங்க. ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற, ஏன்னா 4 ஹவர்ஸ் ஐடியம் எடுத்ததுனால ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக நம்ம போக வேண்டாம். ஏன்னா போன வீக்கில் போனதால தான் அந்த எஸ்எல் வந்துச்சு.
இந்த வீக்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் வந்து டே கேண்டில் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் யாரும் பைக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி போனால் செல்லுக்குள்ளே கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் ட்ரேட் தாராளமாக எடுக்கலாம். அதுமாரி இல்லை ஒன்று டேக்குள்ளே ஐடியாமும் ஃபார்ம் பண்ணி கூட அவங்க பிரேக் பண்ணலாம். அதுமாரி இதில் என்ன 2 ரீசனும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதுக்காக மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னா. இப்போ அதே மாதிரி மார்க்கெட் ஏன் டவுன் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம என்ன ரீசனுக்காக மார்க்கெட் ஏன் டவுன் ட்ரெண்டாக கீழே வரணும் அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கு இதில் கொஞ்சம் கிளாரிட்டி நம்ம பார்க்கலாம். இப்போ டே ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் 80% கீழே வந்துருச்சு. இந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்கு மார்க்கெட் 80% கீழே வந்துருச்சு. அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக கீழே எக்ஸ்ட்ரீம் வரலாம் அப்படிங்கிறதுலையும் ஒரு கன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக டேயோட சினாரியோ கீழே எக்ஸ்ட்ரீம் வரலாம். இப்போ அதே இதில் தான் இப்போ இந்த இம்பல்ஸுக்கு வந்து மார்க்கெட் வந்து 4 ஹவர்ஸ் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க 4 ஹவர்ஸ் சப்ளை ஜோனில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் டேயோட கேண்டில் அவங்க க்ளோஸ் பண்ணலை. மேபி டேயோட ரீட்ரேஸ்மெண்ட் அவங்க பிரேக் பண்ணியிருந்தா கூட கீழே ஒரு சின்ன ரீடெஸ்ட் கூட வந்துட்டு மேலே எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கூட அவங்க கீழே வரலாம். இந்த 2 சினாரியும் கூட நடந்திருக்கும். அதனால இவங்க டேயோட ரீட்ரேஸ்மெண்ட் அவங்க டே கேண்டில் க்ளோஸ் வைக்காத காரணத்தினால கண்டிப்பாக மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வர்றதுக்குள்ள பாசிபிளும் ரொம்ப அதிகம். அந்த ஒரு கன்ஃபர்மேஷன். அதுமாரி இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா வீக்குக்கு. இப்போ வீக் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டியை ஃபுல்லாகவே அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹண்ட் பண்ணலாம், அவங்க க்ளோஸே பண்ணிட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஹண்ட்னு சொல்லுவாங்க, கேண்டில் க்ளோசிங். அதுமாரி அடுத்த டார்கெட் அவங்களுக்கு வந்து கீழே தான் இருக்குது. கீழே இருக்க செல் சைடு லிக்விடிட்டியை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வீக்குக்குள்ள கன்ஃபர்மேஷன். அதேமாதிரி மந்த்லேயும் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். மந்த்தில் என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இப்போ இந்த மந்தோட கேண்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லா கேண்டிலுமே மேலே இருக்க பை சைடு லிக்விடிட்டியை தான் ஸ்வைப் பண்ணுறாங்களே தவிர இன்னும் கீழே இருக்க செல் சைடு லிக்விடிட்டி அவங்க வரவே இல்லை. மேபி அடுத்த மந்த்து கூட மேபி செல் சைடு லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அது அரௌண்ட் இந்த ரேஞ்ச் 13,466 இந்த ரேஞ்ச். இதை ஹண்ட் பண்ணுறதுக்குமே சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால இந்த 2 சினாரியில் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு தான் நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுவோம். பை சைடு போதா செல் சைடு போதான்னு. அதில் இந்த 2 இதையும் நான் பார்க்கும்போது மார்க்கெட் இதில் வந்து செல் ஆகுது சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுலையுமே நான் இது என்னோட தியரிட்டிக்கலில் ஆன்லைன் சீங்கில் நான் உங்களுக்கு இது பண்ணுறது. அதே மாதிரி இப்போ இதில் 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் தான் வருது. நான் எதுக்காக இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த இதில் போன வீக்கில் நம்ம ட்ராப் ஆனோம் இந்த வீக்கில். அதனால இந்த சினாரிலையுமே நம்ம ட்ராப் ஆயிடக்கூடாதுன்னாங்க இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எதுவும் கொடுக்குதான்னு பாருங்கள். இப்போ இதில் இந்த கேண்டில் வந்து 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அதுமாதிரி அரௌண்ட் 17.33 இந்த ரேஞ்சுக்கு 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டனாலே மார்க்கெட் கண்டிப்பாக இது 4 ஹவர்ஸோட ஐடியமாக சேஞ்ச் ஆகும். மேலே போகிற ஐடியமாக சேஞ்ச் ஆகும். அப்போ மேபி இதில் இன்னொரு ஐடியம் கிரியேட் பண்ணலாம். அதுமாரி இதில் இன்னொரு ஐடியம் கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த ஐடியம் கிரியேட் பண்ணி கரெக்டாக இந்த ரேஞ்ச் அவங்க வந்திருந்தா கூட இப்போ ஏன் இந்த ரேஞ்ச் அப்படின்னா இது 4 ஹவர்ஸோட இந்த லோவில் வந்து இது ஃபுல்லாகவே 4 ஹவர்ஸ் ஐடியம் தான். அதனால் ஒரு ஐடியம் எடுத்ததுனால ஓவரால் இந்த இம்பல்ஸு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் பேஸ் கொடுக்கும். அது இந்த யூரோஎஸ்டியோட சார்ட்டோட கேரக்டரே இப்படி தான் இருக்கும். ஒரு இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன ரீகரெக்ஷன் கொடுத்து தான் அவங்க மார்க்கெட்டை எடுப்பாங்க. அதனால தான் நான் இந்த 4 ஹவர்ஸ் இந்த லோ டு இந்த கரண்ட் இம்பல்ஸுக்குள்ள ஒரு ரீகரெக்ஷன் ரேஞ்சு தான் இது. அப்போ நான் உங்களை எதுக்காக இந்த இதை வாட்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த மேபி இல்லை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்லேயே வருது. அப்போ மேபி இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்தால் கூட இதில் 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் அவங்க ஃபார்ம் பண்ணி அதை பிரேக் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். பிரேக் பண்ணப்பறம் அந்த ரீடெஸ்ட் பண்ணப்பறம் அதுக்கு பிறகு தான் பைக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம பைக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்கக்கூடாது. மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரப்போகுதுங்கிறது தெரியும். ஆனால் இந்த ரேஞ்சில் எதுக்காக வாட்ச் பண்ண சொல்கிறேன்னா மேபி இதில் வந்து ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்து மறுபடியும் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போயிடக்கூடாது, எஸ்எல் ஹிட் ஆயிடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஒரு டார்கெட் எடுக்கும். ஒரு 1000 பிப்ஸ் நம்ம எடுத்தால் கூட நமக்கு ஒரு $100 நம்மளுக்கு கிடைக்கும். 0.1 லாட் கூட வச்சா கூட. அதனால இந்த இடத்துல இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுதான்னு பார்த்து அதுக்கு பிறகு ஒரு பையோ செல்லோ நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அதேமாதிரி ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போகும். இப்போதைக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த டவுன் ட்ரெண்டு கூடயே வாங்க. 4 ஹவர்ஸு ஐடியமாக இப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஐடியம் எடுக்கிற வரைக்குமே நம்ம பை சைடு போகணும். செல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நீங்கள் செல்லுக்குள்ளே ட்ரேடே நீங்கள் எடுங்க. இது இந்த வீக் மேபி மார்க்கெட் நடக்கிறது ரொம்ப செல் ஆகிறதுக்கு ஹை பாசிபிள் தான். அதுமாதிரி இந்த வீக்லேயே உங்களுக்கு இந்த வீடியோலேயே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கணும், வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் இதில் உள்ளவங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.